வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, விசாகன் குட்டிக்கு இன்றைக்கி பர்த்டேங்க. அதனால் அவன் ஆசைப்பட்டதை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ கிளியர் போகலாம். வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. விசாகன் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இங்கே பாவர்ஜியில் பிரியாணி தாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஷாப்போட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சதுனா இந்த இடம் தாங்க. நாங்கள் அந்த ஷாப்பில் போய் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றதா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வெளியிலே வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கும். அதோடு இன்னொன்று என்னென்னா, இதோடு சேர்ந்த மாதிரி ப்ளே ஏரியாவும் இருக்கும். அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ சாப்பிட்டு போய் விளையாட்லான்னா பொது விறுவிறுன்னு சாப்பிட்ருவாங்க அவங்க. என்ன டைப் ஆஃப் பிரியாணி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைதராபாதி ஸ்டைலில் வந்து பிரியாணி வந்து பண்ணுவாங்கங்க. நல்லாயிருக்கும். மெயினாக குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப காரமும் சாப்பிட மாட்டாங்க, அதே நேரம் வந்து மசாலா கம்மியாக காரம் இல்லாமையும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மீடியமான காரம் தான் சாப்பிடுவாங்க. இதில் வந்து அந்த ஹைதராபாத் பிரியாணின்றதுனால அந்த ஒயிட் ரைஸ் லேயர்லாம் போடுறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு காரம் இருந்தாலுமே அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது. எனக்கு ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இது தாங்க நான் சொன்ன ப்ளே ஏரியா. யூஸ்வலாக நிறைய பேர் வந்து வின்டர் டைமில் வந்து இங்கே வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எங்கள் குட்டீஸுமே அப்படி தான். வெயில் டைமில் வந்துட்டு இங்கே வெளியில் ஏசி இது மாதிரி கூலர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே உட்காந்துக்கலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ப்ளே ஏரியா. அப்படியே இப்படி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம சாப்பிட்ற இடம் அப்படியே இருக்கும். இங்கே இருந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம விலாகை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இந்த பாவர்ஜி பிரியாணி. ஏன்னா நான் எப்பயுமே வந்து இந்த ஷாப் தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். நிறைய பேர் வந்து இன்னொன்று யோசிச்சிருப்பீங்க, அப்போ நீங்கள் மற்ற பிரியாணிலாம் கடையிலாம் டேஸ்ட் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பட் இருந்தாலுமே குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து அந்த லேயர் டைப் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒயிட் ரைஸும் சேர்ந்து வர்றதுனால சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். அதே நேரம் நாங்களுமே நியர்பை இப்போ ஒரு 3 வருஷமாக இங்கே தான் வந்துட்டு ரெகுலராக வாங்குறது. வேறு ஷாப்பில் வாங்குறப்ப நான் வந்து தனியாக சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். காரமாக இருக்குது, எனக்கு வீட்டிலேயே சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் திரும்பி ஒயிட் ரைஸ் வச்சு அதை அந்த பிரியாணியோட கலந்து அப்படி தான் நான் கொடுப்பேன். அதனால் மேக்ஸிமம் நானுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் வேறு ஷாப்லன்ட்டு தான் நினப்பேன். அதுக்கப்புறம் ஐயோ மறுபடியும் நம்மளே சமைக்கணும் அப்படின்ட்டு இங்கேயே சொல்லிடுறது. நாங்கள் வேறு ஷாப்பில் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணப்பெல்லாம் இப்படி தான் ஆகிருக்கு. ஸோ அழகாக 4 சேர் வந்து போட்டிருக்காங்க. அதே நேரம் நம்ம நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர் சீட்டிங்கும் அந்த சைட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு 7 பேர் 8 பேர் அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி சேர் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். எங்களுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்குமா, அதனால இந்த 4 பேர் சேர்லாம் அழகாக ஆளுக்கு ஒருத்தவங்க வந்து உட்காந்துருவோம். நம்மளோட பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம போகணும். பார்த்த உடனே எனக்கு விசாகன் குட்டி செம்மையாக ஹாப்பி ஆயிடுவான். ஸ்கூல் விட்டு வர உடனே அவன்கிட்ட காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுன்ட்டு. அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு பாவர்ஜி பிரியாணினா. நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மட்டும் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரியாணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸு அப்படியே பில்லிங் கவுண்டர் மட்டும்தாங்க இருக்கும். மற்றபடி ஒரு 2-3 சேர் வந்து போட்டிருப்பாங்க வெயிட் பண்ணுறதுக்காக. வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அப்புறம் டிஸ்பிளேயில் வந்து அந்த ஸ்வீட்ஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. மாடியில் தான் வந்துட்டு நம்மளுக்கு டைனிங் வந்து இருக்குது. ஸோ மாடியில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பிரியாணி அப்படின்னு மட்டும் இல்லை, கிரேவிஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா டபுள் கமெண்டெல்லாம் விசாகன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக சில்லுன்னு இருக்குங்க. மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. நியர்பை ஒரு 2-3 நாளாக தூறல் தூறிக்கிட்டே இருக்குது. ஒரேடியாக பெஞ்சு விட்டுட்டா பரவாயில்ல. என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, குளிருது, காற்று அடிக்குது, குளிர் காற்று. குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடியாமல் போயிடுது. ஃபீவரு, கோல்டு, காஃபு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ தான் வேறு ஊரில் இருந்து அந்த கிளைமேட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைமேட் செட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது போக இங்கே வேறு கிளைமேட் மாறிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே நேரம் துணி காய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பாடாக போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கோல்டு ஷாப் தாங்க. இதுக்காக போகிறேன் அப்படின்னா வந்துட்டு காயினுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அது சரியாக தெரியலையா, அதான் சரி கேட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா ஜாயாலுக்காஸ் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கோல்டு ரேட் என்னென்ன வருதுன்ட்டு அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ கோல்டு ரேட் கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது.
24 கேரட் வந்து 350 ரியால் வருது, 22 கேரட் வந்து 326.5 வருது, 18 கேரட் வந்து 267.5. ஆலுக்காஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பர்வா வில்லேஜில் தான், நியர்பை நம்ம பிரியாணி வாங்கணும்ல அந்த கடைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால தான் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த காரை பாருங்களேன் எவ்வளோ குட்டிக்கோன்ட்டு இருக்குது. நானோ கார் மாதிரி இருக்குல்ல, நம்ம ஊரில் நானோ கார் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு செம்மையாக இருக்குது, நல்ல கிளாசிக்காக இருக்குது. 1 கிராம் காயின் 2 கிராம் காயின் இது எல்லாத்துக்கும் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து இருக்காங்க. 10 ரியல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து நீங்கள் 8 கிராமில் காயின் எடுத்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாதான். யூஸ்வலாக நம்ம வந்து என்ன நினைப்போம், 1 கிராம் காயின் எடுத்தால் 10 ரியால் வந்து மேக்கிங் போடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சு நம்ம 8 கிராமாக எடுப்போம், அப்போ தான் மேக்கிங் சார்ஜ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் நீங்கள் வந்து அப்படி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த காயினுக்கு சேவிங்க்கு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்கள்ல, அது வந்து எப்படியாவது போயிட்டே தான் இருக்கும். அதனால் 1 கிராம் காயின் வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா கோல்டு ரேட்டும் வந்து இன்னொன்று ஏறிக்கிட்டே தான் போகும். நாங்களுமே அப்படி தாங்க ஏதாவது வந்து சேர்த்து வச்சு இதை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அது ரேட்டு அதிகமாக இருக்குது கோல்டு, அப்புறம் கம்மியாகவும் வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கம்மியாகுது எப்போன்னு யாருக்குமே தெரியாது. அந்த காசு வேறு எப்படியாவது செலவாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே போய் வாங்கிருங்க. மேக்கிங் சார்ஜ் 10 ரியால் அப்படின்றத பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த காயின்கான அமௌண்ட்டு நீங்கள் 300 ரியால் கிட்ட சேர்த்து வச்சுருப்பீங்க, அது வந்துட்டு சீக்கிரம் செலவாயிடும். அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்தது. இன்னும் ஒரு 2-3 ஷாப் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து போக முடியல. என்னாச்சு அப்படின்னா மேடம் பார்த்திங்கன்னா பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க அச்சு பாப்பா, அதனால தான் சரின்ட்டு போக முடியல. இன்னும் ஒன்று வந்துட்டு விசாகனுக்குட்டியும் ஸ்கூல் விட்டு வர டைமும் ஆயிடுச்சு. சரி அதனால தான் போக வேண்டாம், அவனை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக பர்த்டே செலிப்ரேஷன் மோடில் தான் சார் இருக்கார். பட் எங்களுக்கு வந்து அது செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட்டோ எதுவும் இல்லை. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. அங்கே கிளம்புறப்ப தாங்க கொஞ்சம் வெயில் அடிச்சுது. சரின்னு சொல்லிட்டு கார்டனில் துணி காய போட்டால் மறுபடியும் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக அங்கே கடைக்கு போகிறப்ப தான் தெரியுது மழை மேகம் மூட்டமாக ஆயிடுச்சு. அதான் சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே காற்றுலேயே ஆறிடுச்சு. வெயில் ஆறுதோ இல்லையோ காற்றுலையாவது ஆறட்டும் அப்படின்ட்டு தான் விட்டாச்சு. விசாகன் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பர்த்டே? சொல்லவே இந்த பேர பாவர்ஜியா. என்னது இது? பாவர்ஜி பிரியாணி. ஹாப்பியா? ஸ்கூல்ல என்னப்பா பண்ணீங்க? நாங்க பண்ணோம். என்ன பண்ணீங்க? எழுதணும், ப்ளே பண்ணோம். பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணாங்களா? அப்புறம் சாக்லேட்லாம் கொடுத்தியா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம்? அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் வரைஞ்சு வரல. அப்புறம் படிச்சோம். நீயும் படிச்சியா? பாடுறா. ஏதோ சயின்ஸ் டெஸ்ட்ன்ற வந்த? சயின்ஸ் டெஸ்ட்ல நான் 12 சூப்பரா சலபடி. விசாகன் குட்டி ரிவிஷன் டீயா பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் வேறு சைடு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து குட்டீஸை வந்து விளையாட விடலாம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆஃபரும் இருக்குது. அச்சு என்ன இருக்குங்க? ஃபன்வில்லா. ஃபன்வில்லா போய் என்ன பண்ண போகிறீங்க? விளையாட போகிறோம். ஆமாங்க, இங்கே வந்து ஃபன்வில்லா இருக்குது. அதுக்காக தான் வந்தாச்சு. எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எஸ்தான் மால் வக்ராவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்தாச்சு. எஸ்தான் மாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ஷாப் எல்லாமே இருக்குதுங்க. R&B இருக்குது, ரெட் டேக் இருக்குது. விசாகன் குட்டிக்கெலாம் ட்ரெஸ்ஸு செட் ஆகலை, இல்லை எங்கே யாருக்குமே செட் ஆகலைனாலும் இங்கே வந்தாலும் கடைக்கடையாக ஏறி ஏதாவது ஒன்றாவது எங்களுக்கு ட்ரெஸ் வந்து செட் ஆகிரும். கீழே வந்து கேரிஃபோர் இருக்குது. இது வந்து கேரிஃபோரு. ஜுவல்லரி ஷாப் இருக்குங்க. கோல்டன் க்ரௌன்னு ரொம்ப நாளாக இந்த கடைக்கு உள்ளார போயாவது பார்த்தணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இது வரைக்கும் போனதே கிடையாது. விசாகன் ஹாப்பியா?
இந்த ஃபன் வீலில் வந்து எப்பயுமே என்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்னா மண்டே அன்னைக்கு மட்டும் வந்து ப்ளூ கலர் பிளேஸ் எல்லாமே வந்து ஒரு ரியால் தாங்க. ஸோ அந்த ஒரு ரியாலுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பர் கார் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ப்ளே பண்ணலாம். நிறையா இருக்குது. அதோட ஹைட்டாக போகிற மாதிரி ஒரு இது நிறைய ப்ளேலாம் இருக்குது. மெயினாக குட்டீஸு ப்ளஸ் நம்மளுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ரைடெல்லாம் ஒரு 4-5 இருக்குது. ஸோ அதனால தான் சரின்ட்டு இங்கே வந்தாச்சு இந்த ஃபன் வில்லாக்கு. உடனே அந்த ஒரு ரியால் ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குட்டீஸ் வந்து விளாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ரீசார்ஜ் பண்ணோம். கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணோம். 20 ரியால் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவும் குழந்தைங்க விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ரியாலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணோம். இப்போ பாருங்கள் விளையாண்டுட்ருக்கு. என்னடா பண்ணுறீங்க நண்டோஸ்? பூச்சியெல்லாம் கொல்லணுமா? ஸ்பைடர் எல்லாத்தையும் கொல்லணும் போலங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கேம் வந்து விளையாண்டுட்ருக்குங்க. அச்சுவும் விசாகணும். இதெல்லாமே ஒரு ரியால் தான் நம்மளுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ப்ளே வந்து வச்சுருக்காங்கங்க. இது வந்து புதுசாக இருக்குது. இது வந்து 3 நிமிஷம் வந்து நம்ம ப்ளே பண்ணலாமா. நான் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்குமா இல்லை நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்டேன். விளையாடலாம், வித் மோஷனோடையே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. 20 ரியாலாம் ஒரு ப்ளேக்கு 3 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்ருந்தேன். நீங்கள் ஃபன் வில்லா வர்றதுக்கு மண்டே அன்னைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 o'clock போல் ஸ்கூல் விட்டு வந்தது கூப்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் ரஷ் ஓகே தான். ஆனால் ஒரு 5 o'clock 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஒரு பிளேக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் காருக்குலாம் அந்தளவுக்கு க்யூவே இல்லை. இதே நாங்கள் போகிறப்பெல்லாம் அவ்வளோ க்யூ நிற்கும். இதுவுமே ஒரு ரியால் தான். நம்ம 2 பர்சன் போகிறோம் அப்படின்னா 2 தடவை டேப் பண்ணுவாங்க. ஸோ 2 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஒரு பர்சனுக்கு ஒரு ரியால் தான். யூனிகார்னில் ப்ளே பண்ணுறதும் வந்து 1 ரியால் தாங்க. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். யூனிகார்ன் கெரோசல் ப்ரைஸ் 1 ரியால்னு போட்டிருக்காங்க. சாகன் குட்டி வந்து இந்த சைடு வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கா. இதுவுமே வந்து 1 ரியால் தான் உங்களுக்கு. அடுத்து அவங்க அப்பா பாருங்க, அவரு சின்ன பிள்ளையாட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இது என்னப்பா ஷூட்டிங் கேமா? அச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அச்சோ அப்பா ஷூட் பண்ண போகிறாங்க கன் வச்சு. அங்கே பாரு, பார்த்துப்பா, கை பத்திரம். இந்த சைடு எல்லாமே வந்து 1 ரியால் தான். இந்த பைக் இது, அதுக்கப்புறம் கன்னு, இது எல்லாமே 1 ரியால் தான். இந்த மண்டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் தாங்க. யூஸ்வலாக இது கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 6 ரியால் அப்படியே இருக்கும் நார்மல் டேஸில். மண்டே அன்னைக்கு மட்டும் வந்து 1 ரியால் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால குட்டீஸுமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்குமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்லேயே நல்லா விளையாடலாம். நார்மல் டைமில் வந்துட்டு ஒரு 3-4 ப்ளே தான் விளையாட முடியும். இந்த இதில் எப்படி ஒரு 10-12 தடவையாவது விளையாடலாம். இப்போ வந்து நம்ம ஊஞ்சல் விளையாட போகிறோம். அந்த சைடு பாருங்கள், நல்ல பெரிய ஊஞ்சல் வந்து இருக்குது. நானே மிஸ்ஸாக நச்சு 3 பேர் வந்து வந்திருக்கோம். ஸோ 3 பேருக்கு 3 ரியால். ஃபயர் தெரியுது பாரு, அங்கே தான் அடிக்கணும் தண்ணி.
வில்லாவில் விளையாட வச்சுட்டு இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் தாங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். எந்த ஷாப்புன்னு காமிக்கிறேன். ஆர்என்பிக்கு தான் வந்து வந்திருக்கோம். 2 to 8 இயர் குட்டீஸ்க்கு வந்துட்டு லெகின் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 2 வந்து 30 ரியாலுங்க, 1 வந்து பார்த்திங்கன்னா 17 ரியாலு. ஆனால் கிளாத்தில் நல்ல திக்காக சூப்பராக இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஆமாம் தங்க, அது ஆஃபர் அதான் வரப்போகுதில்ல, அதனால் வந்து ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம அந்த ஃபங்க்ஷன் வியர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டீஸ்க்கு. இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா 85 ரியல் வந்துட்டு வருது. இந்த இது ஒன்று ஒரு ரேட் வரும். எந்த இதுவும் பார்த்திங்கன்னா 85 தான். இது அழகாக இருக்குது, நல்லா அந்த பவ் வச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சாண்டில் கலரில் இதுவுமே பார்த்திங்கன்னா 85 வருது. அடுத்து இந்த பிங்க்கு, இதுவும் 85 தான். நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஆனால் நல்லா வெளியில் போடுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். சைடில் இருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு 75 வருது. இது வந்து 75. இதுவும் நல்லாயிருக்கு, நல்லா இந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. இதுவுமே 75 தாங்க. இது எல்லாமே அந்த குட்டி பாப்பாசுங்களுக்காக ட்ரெஸ்ஸு. நாங்களும் ஒரு குட்டி பாப்பாக்காக தான் பார்க்க வந்தோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இல்லை. அதுதான் சரி அப்படியே பார்த்துட்ருக்கோம். இந்த டாப்பு, இந்த ட்ரௌசர் சேர்த்து 75. இது லெகின் பேண்ட் வந்து 1 வந்து 60 ரியாலுங்க, 2 வந்து 99 வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்த டிஷர்ட் 2 வந்து 65, 1 வந்து 40 ரியால் வருது. எஸ்தான் மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. லாஸ்ட்டு ஃபைனலாக இப்போ நாங்கள் வந்து லூலு ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் பண்ண ஒரு அலப்பறையில் ஊரே எங்களை பார்த்து சிரிச்சிருச்சு. ஆமாங்க, நாங்களும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டோம். லூலுல இருக்க ஸ்டாஃப் அதுவும் வந்துட்டு எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவங்க எல்லாரும். இது வரைக்கும் எல்லாரும் என்னங்க என்னது கிஃப்ட் வாங்கினேன் இல்லை, விசாகனுக்கு பிறந்த நாள் சரி ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு வாங்கினோம். வாங்கின கிஃப்ட்டை கவரில் போட்டு தர மாட்டாங்களா, கிஃப்ட் ரேப் பண்ண மாட்டாங்களா, எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு ஒரே வம்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் அது முடியாது அப்படின்ட்டு ஜீவிதா ஏதாவது பண்ணி தந்தாதான் கடையில இருந்து வருவேன்னா அது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு பாருங்க. இது கிடையாது, விசாகன் கையிலேயே பாருங்க. ஆமா, அது பேக்கிங் பண்றப்போ அவங்க செம்மையா சிரிச்சுட்டாங்க. இதை நான் பேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்திருந்தால, ஒரு குட்டி பையன், அந்த பையன் அதை பார்த்துட்டு பேக்கிங் பண்ணது பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். எனக்கே செம்ம சிரிப்பு. இதுக்கெல்லாம் கவர் கேட்டேன்னா அடிச்சு போடுவாங்க, ஓடிடு அப்படின்னு. அப்படி ஒரு காமெடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அது என்ன கிஃப்ட்னு வந்து காமிக்கிறேன். பாய்.